நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும் என் அன்பு சிவ ஆன்மீக சொந்தங்களே. ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மாசி மகா சிவராத்திரி இரவில் மகா சிவ தீட்சையுடன் கூடிய மகா தெய்வீக தீட்சை பயிற்சி முகாம் நடத்த உள்ளோம். அன்பு சொந்தங்களே, மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரின்னு நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த மகா சிவராத்திரி இரவில் 4 ஜாமமும் கண் விழித்திருந்து சிவபுராணங்களை கேட்டு, சிவபுராணங்களை படித்து, சிவபூஜையில் கலந்துட்டு கண் விழித்திருந்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் கூறுகின்றன. என்னுடைய முந்தைய ஆடியோ பதிவில் இந்த மகா சிவராத்திரியை 3 விதமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று, வீட்டில் இருந்தபடியே சிவபுராணங்களையும் சிவகதைகளையும் கேட்டு படித்து 4 ஜாமமும் கண் விழித்து மகா சிவராத்திரியை கொண்டாடுவது, அல்லது கோயில்களுக்கு சென்று 4 ஜாமமும் கோயிலில் நடக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை கண்ணால் ரசித்து சிவ பாடல்களை பாடி இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுவது. 3வது, ஏதேனும் குருவின் சாணத்தியத்தில் அவருடனே இருந்து இந்த 4 ஜாமமும் அவருடன் இருந்து அவருடைய ஞான கருத்துக்களை கேட்டு அவர் தரும் உபாசனைகளை பெற்று அவர் தரும் தீட்சைகளை பெற்று அவருடனே இந்த 4 ஜாமமும் இருந்து சிவராத்திரியை கொண்டாடுவது. நான் இப்போ சொல்ல போகிறது இந்த 3வது முறை. எங்களது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் மகா கணபதி மந்திராலயத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த மகா சிவராத்திரி இரவை ஒரு திருவிழா போல கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வருடம் 4/3/2019, அதாவது மார்ச் 4ஆம் தேதி மாசி 20ஆம் தேதி மகா சிவராத்திரி திருவிழா வருது. இந்த திருவிழாவுக்கு ஒரு சிறப்பான தீட்சை முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறது தான். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறோம். எங்களுடைய 9வது ஆண்டு இது. கடந்த 9 வருடமாக இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 9 வருடமாக இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அன்றைய இரவு மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் அதிகாலை 6 மணி வரை விடிய விடிய வகுப்பு நடக்கும். பயிற்சிகள், யாகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாமே நடக்கும். இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கணபதி, காளி, சிவபெருமான், வாராகி, துர்க்கை, மோகினி, மாடன், பைரவர், டாகினி, லாகினி, மாயாதேவி, குரளி, நீலாதேவி, சண்டி, சாமுண்டி, பேச்சி, இசக்கி, காளி, அகோரக்காளி, இரத்தச்சாமுண்டி, மகாலட்சுமி, குபேரலட்சுமி, முருகன், பெருமாள், நாகக்கண்ணி, சரஸ்வதி, ஐயப்பன், ஆஞ்சநேயர், அங்காளம்மா, பிரதீங்கிரா தேவி, நரசிம்மர், நாகதேவதை, மேலும் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தின் தீட்சையையும் உபாசனை மந்திரத்தையும் வழங்க உள்ளோம். நான் நிறைய விஷயம் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏதேனும் ஒரு தெய்வத்துடைய சக்தியை முறையாக நீங்கள் சித்தி செய்து வைத்துக் கொள்வது அவ்வளவு சிறப்பு என்று, அதுவும் ஒரு குருவிடம் தீட்சை வாங்கி சித்தி செய்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சித்தி செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இந்த பயிற்சி முகாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். குருவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், தன்னம்பிக்கை உள்ளவர்கள், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று துடிப்பவர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சி முகாமில் என்னென்ன பண்ண போறோம்னா, 11 விதமான தீட்சைகள் உங்களுக்கு தரப்போகிறோம். 11 விதமான தீட்சை. அது என்ன 11 விதமான தீட்சை அப்படின்னா, விபூதி தீட்சை, குங்கும தீட்சை, அக்னி தீட்சை, பன்னீர் தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மூலாதார தீட்சை, ஆஞ்ஞை தீட்சை, சகஸ்ரார தீட்சை, ஜல தீட்சை, மந்திர தீட்சை, சிவ தீட்சை. இந்த 11 விதமான தீட்சைகள் மூலமாக உங்களது உடலில் உள்ள சக்கரங்கள் சுத்தம் செய்யப்பட்டு உங்கள் உடலில் தெய்வ சக்தி இறங்குவதை நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். வெறுமனே இந்த கிளாஸுக்கு வந்துட்டு போயிட்டா போதாது. ஒரு 18 நாட்கள் நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தெய்வத்தை பற்றியும் மந்திரத்தை பற்றியும், தெய்வத்திட்ட எப்படி கேட்கணும், தெய்வத்திட்ட எப்படி முறையிடணும், தெய்வத்திட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும், நாம் இது நாள் வரைக்கும் பிரார்த்தனை பண்ணதுக்கு ஏன் நடக்கலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விளக்கமாக விடிய விடிய பேச போகிறேன்.
அதுபோக 4 ஜாமம், அதாவது மாலை 6 மணி டு 9 ஒரு ஜாமம், இரவு 9 டு நள்ளிரவு 12 இரண்டாவது ஜாமம், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 3 மூன்றாவது ஜாமம், அதிகாலை 3 முதல் அதிகாலை 6 நான்காம் ஜாமம். இந்த 4 ஜாமமும் நாங்கள் அங்கே வந்து பயிற்சி முகாமில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அந்த சிவலிங்கத்துக்கு இந்த பயிற்சி கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை பேரும் தனது கைகளால் அபிஷேகங்கள் 4 ஜாமமும் 4 விதமான அபிஷேகங்கள் உங்கள் கைகளால் நீங்கள் செய்ய போறீங்க. அன்பு சொந்தங்களே, என்னுடைய நோக்கம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அது ஒன்று தான். இந்த பயிற்சி முகாமுக்கு உண்டான கட்டணம் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுபோக எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் ஒரு சிறப்பு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்ன யாகம்னா 18 விதமான தெய்வ வசிய அற்புத மூலிகைகளை போட்டு இந்த யாகத்தை நடத்த போகிறோம். என்னென்ன மூலிகை அப்படின்னா சிவனார் வேம்பு, சிவக்கரந்தை, வில்வம், மகாவில்வம், அத்தி, ஆலம், அரசு, கருமஞ்சள், நட்டைச்சூரி, ஏரழிஞ்சல், மருதாணி, குப்பைமேனி, மந்தாரை செடி, கீழாநெல்லி, காட்டுமல்லி, வெள்ளைச்சாரணை, கட்டுக்கொடி, மருதோன்றி, இப்படி 18 விதமான அற்புதமான தெய்வவசிய மூலிகைகளை போட்டு ஒரு யாகத்தை நடத்த போகிறோம். அற்புதமான சக்தி யாகம், குடுவை யாகம் நடத்த போகிறோம். அதுபோக எங்களது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு அற்புதமான தியான டெக்னிக்கை சொல்லித்தர போகிறோம். பிளாக் மெடிடேஷன், அதாவது கருப்பு தியானம். இதனுடைய தாத்பீரியம் என்னன்னா, உங்கள் உடலிலிருந்து உயிரை பிரித்து மீண்டும் அந்த உயிரை உடலுக்குள் அனுப்பும் தியான டெக்னிக். ஒரு அற்புதமான தியான டெக்னிக் சொல்லித்தர போகிறோம். இத்துணை விஷயங்களும் அந்த ஒரு இரவில் நடக்க போகுது. அன்பு சொந்தங்களே, நீங்கள் நேரடியாக கலந்துக்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ என்னை தொடர்பு கொள்ள. அதனுடைய கட்டணம் மற்றும் பதிவு விவரங்களை உங்களுக்கு நான் தரேன். விடிய விடிய தூங்க முடியாது, விடிய விடிய வகுப்புகள் நடக்கும். இந்த அற்புதமான வகுப்பு முடிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் இடத்துக்கு, உங்கள் தொழில்ஸ்தானத்துக்கோ வீட்டுக்கோ நீங்கள் போகும் பொழுது, ஒரு காலடி எடுத்து வைக்கும் பொழுது, உங்களது அந்த தொழில்ஸ்தானம் வீட்டு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி ஓடுறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும். குருவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். சரி, என்னால் நேரடியாக கலந்துக்க முடியல சுவாமி, வசதிகள் இல்லை, வசதிகள் குறைவாக இருக்குது, நேரம் இல்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். நேரடியாக கலந்துக்க முடியாதவங்களும் இந்த மகா தெய்வீக தீட்சை பயிற்சியினுடைய பலன்களை அனுபவிக்க முடியும். எவ்வாறுனா, உங்களது பெயர், உங்கள் குடும்பத்தில் கூட அத்துணை பெயர், ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, பெயர் சொன்னால் போதுமானது. அவர்களுடைய அம்மா பெயர் சொல்லணும், வீட்டினுடைய வாசல் திசை சொல்லணும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு தெய்வத்துடைய, அதாவது கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஏதேனும் ஒரு கோயிலோட பேர், அந்த கோயில் இருக்கிற சாமியோட பேர், இந்த தகவல்லாம் கொடுத்து ரூபாய் 750 கட்டி உங்கள் பெயரை பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யாகத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்காகவும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடக்கும். அதுபோக உங்களுக்கு அற்புதமான ஒரு 5 பொருட்கள் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். மகா சிவராத்திரி கிட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கேன். மகா சிவராத்திரி கிட், அதாவது மகா சிவராத்திரி பிரசாத பொருட்கள் என்னென்ன தரப்போறேன் அப்படின்னா, 108 ருத்ராட்சங்கள் கோர்த்த ஒரு மாலை, 108 ருத்ராட்ச மணிகள் கோர்த்த ஒரு அற்புதமான மாலை யாகத்தில் வைத்து சக்தியூட்டப்பட்டு தருவோம். அடுத்து மகா வசிய விபூதி, அடுத்து மகா வசிய குங்குமம், அடுத்து சக்தி ஊட்டப்பட்ட பூஜையில் வைத்து அனைத்து கோடுகளும் சக்தி ஊட்டப்பட்ட ஸ்ரீசக்கரம் ஒன்று தரப்போகிறோம். அதை நீங்கள் பூஜையில் நேரடியாக வச்சுக்கலாம். அடுத்து இந்த யாகம் வளர்த்துறீங்களா, இந்த யாகசாலையினுடைய அந்த யாக பிரசாதம், அதையும், அதாவது இந்த 18 மூலிகைகள் நிறைய விஷயங்கள் போட்டு யாகம் வளர்த்துவோம். அந்த யாகசாலையினுடைய பிரசாதத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த 5 பொருட்களையும் அனுப்பி வைப்போம். இதற்கு கட்டணமாக ரூபாய் 750 தீர்மானம் பண்ணியிருக்கோம். நேரடியாக வர இயலாதவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அன்பு சொந்தங்களே, மகா சிவராத்திரி இரவு அற்புதமான இரவு. இந்த சிவராத்திரி இரவு நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது மங்களம் ஏற்படும், மனை சிறக்கும், பாவங்கள் தீரும், ஞானக்கதவு திறக்கும்,
தொழில் பிரச்சனை தீரும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஞானக்கதவு திறக்கும். குறிப்பாக ஞானக்கதவு திறக்கும், அதான் ரொம்ப முக்கியம். அதுபோக உடல் ஆரோக்கியம் மேம்படும், குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. தாழ்வு மனப்பான்மை போகும், தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு விலகி ஓடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எதிர்காலத்தை பற்றிய பயம் போகும், எதிரி தொல்லை நீங்கும், கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு சிறந்த வழி வரும். இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மகா சிவராத்திரி பூஜையில் நேரடியாக கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நேரடியாக கலந்துக்க முடியாதவர்கள் இந்த பூஜை பிரசாத பொருட்கள் அடங்கிய கிட்டு வாங்கிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் சார்பாகவும் பூஜைகள் செய்து இந்த சக்தியூட்டப்பட்ட 5 பொருட்களை உங்களுக்கு தபால் வழி அனுப்பி வைப்போம். வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் தேவைன்னா இதனோட சேர்ந்து தபால் செலவு மட்டும் நீங்கள் கொஞ்சம் தர மாதிரி இருக்கும். நான் அது எவ்வளோன்னு ஒவ்வொரு நாட்டுக்காரங்க கேட்டிங்கன்னா அது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இந்த மகா சிவராத்திரி இரவில் மகா சிவதீட்சன் கூடிய மகா தெய்வீக தீட்சை பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பிப்ரவரி 25க்குள் முன்தொகை செலுத்தி பதிவு பண்ணிக்கணும். முன்தொகை எவ்வளவு, மொத்த கட்டணம் எவ்வளவு அப்படின்னு என்ன தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. நான் உங்களுக்கு அது என்ன கட்டணம்னு சொல்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நல்ல விஷயத்தை கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லணும். என்னை பொறுத்தளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். சிவாய நம.